ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடி ஜம்ஷெட்பூர், அதாவது ஜார்க்கண்டில் இருக்க என்ஐடிலேருந்து ஃபார்மசிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் தென் அதர் பேராமெடிக்கல்ஸ் வேகன்சிஸ் வந்து நிறைய விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்ஐடி ஜம்ஷெட்பூர் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட், அதாவது கரெக்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா நியர்பை பீகார் இல்லைனா கொல்கத்தா அந்த மாதிரி கூட சொல்லலாம். அங்கே இருக்க என்ஐடிலேருந்து வந்திருக்கு. மோஸ்ட்லி என்ஐடிலேருந்து பர்மனெண்ட் வேகன்சிஸ் வந்து ரேராக தான் வரும். ப்ரீவியஸ் இயர் பார்த்திங்கன்னா என்ஐடியில் ஒன்லி பாண்டிச்சேரியிலேருந்து மட்டும் தான் வந்து ஃபார்மசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் அதுக்கேற்ற மாதிரி ஜம்ஷெட்பூரில் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதிலே வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. சில கேட்டகரிஸ் மட்டும் எக்ஸாம் வந்து ஃப்ரீ. அது வந்து நான் எண்ட் ஆஃப் த வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க இன்ஸ்டியூட்டை பற்றி கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன படிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது வேகன்சிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரின்சிபல்ஸு அண்ட் தென் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி, லைப்ரரியன், ரெஜிஸ்டர் அப்படின்னு வந்து நிறைய வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம வந்து குரூப் சியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட் தான். இதில் வந்து டோட்டலாக வந்து ஒரு வேகன்சிஸ். அதுவும் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி தான். இதிலே வந்து சேலரியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சேலரி லெவல் 5, உங்களுக்கு பேசிக் பே பார்த்தீங்கன்னா 29,200. ஸோ உங்களுக்கு மந்த்லி இன்ஹான்ஸ் சேலரியாக ஒரு 50+ வரும் கம்பல்சரி. கிராஸ் வந்து 50+ தான் வந்து இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு அப்ளை பண்ண காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 rupees தான் நமக்கு. நெக்ஸ்ட் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. இதில் எதனா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. இதிலே வந்து இந்த ஸ்டார் 1 ஸ்டார் 2 ஸ்டார்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா சிலத்துலாம், அதெல்லாம் வந்து இவங்களுக்குன்னு வந்து ரிசர்வ் பண்ணது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டார்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி போனீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து காட்டும். இதில் வந்து நம்ம ஃபார்மசிஸ்ட்டை பற்றி பார்ப்போம். ஃபார்மசிஸ்ட் அதில் வந்து டேரெக்ட்னா நம்ம வந்து கான்ட்ராக்ட் மூலயமா எடுக்கலன்னு அர்த்தம். டேரெக்டாக நம்ம பர்மனெண்ட் வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 27 வயசு தான் வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டு. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா யூஆருக்கு மட்டும் தான் 27. அண்ட் தென் ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் 3 years. அண்ட் தென் எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து 5 years. அண்ட் தென் பிடபிள்யூடிக்கெலாம் வந்து 5 years. ஸோ இதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து 10th அண்ட் தென் 12th முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா 2 வருஷம் கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இல்லை பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் படிச்சிருந்தால் போதும், நீங்கள் ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் ஸ்டேட் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கலாம், இல்லை வந்து சென்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன், 2 ரிஜிஸ்ட்ரேஷன் எதனா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி வச்சுருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 year டிப்ளமோக்கு என்ன மாதிரி வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் ஆர் ஃபார்மசி, நீங்கள் வந்து இந்த மெட்ப்ளஸ், அப்போலோ அதுமாதிரி ஒர்க் பண்ணியிருப்பீங்களே, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவங்க வந்து வேல்யூபிள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெகக்னைஸ் ஹாஸ்பிட்டல் ஆர் ஃபார்மசி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்மசியில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இது வந்து எலிஜிபிள் ஆகுமா அப்படின்ட்டு கேட்காதீங்க. அது வந்து வேலிடேட்டடாக தான் இருக்கும். அதிலே வந்து நீங்கள் வந்து வேலிட் ப்ரூஃப் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இதுவே ஃபேக்காக ப்ரொவைட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து அவங்க வந்து டெர்மினேட் கூட பண்ணிவிடுவாங்க. ஸோ வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th டிகிரி அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த கேட்டகரியோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சர்டிஃபிகேட்ஸ் கம்பல்சரி வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாமே வந்து அப்ளை பண்ணுவாங்க இந்த வேகன்சிஸ்க்கு. இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா சென்னை மட்டும் தான் வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அந்த அலோகேட்டட் சென்டரு. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நல்லது. இன்கேஸ் சென்னையில் உங்களுக்கு வந்து அலோகேஷன் கிடைக்கல அப்படின்னா அதர் ஸ்டேட்டில் தான் வந்து உங்களுக்கு அந்தமாரி வேகன்சிஸ் இருக்குது, அங்கே போய்ட்டு எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக ஃப்ரண்ட்டாகவே அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்சி எஸ்டிக்கு 5 years, ஓபிசிக்கு 3 years, பிடபிள்யூடிக்கு வந்து 10 years, அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குலாம் அப்படிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதிலே வந்து நமக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாயிண்ட் பை பாயிண்ட்டு. இதில் வந்து நம்ம ஃபார்மசிஸ்ட்டுக்கு பார்ப்போம்.
ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து மொத்தம் வந்து 2 ஸ்டேஜ். ஸ்டேஜ் 1 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். அதில் வந்து மொத்தம் 100 கொஷின்ஸ், 100 எம்சிக்யூஸு, மேக்ஸிமம் வந்து 100 மார்க்ஸு, மேக்ஸிமம் டைம் வந்து 120 மினிட்ஸு. இதில் வந்து 50 மார்க்ஸு ஜென்ரல் அவேர்னஸும் அண்ட் தென் மிச்சம் இருக்க 50 மார்க்ஸ் வந்து ஃபார்மசிஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் கேட்பாங்க. ஸோ இதில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அதை பாஸ் மார்க் வச்சு தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரேட் டெஸ்ட், அதாவது இந்த ஸ்கில் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து மூவ் ஆவீங்க. இப்போ எப்படின்னா அந்த 1:30 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு, இல்லை 1:10 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் டெஸ்ட்டு அதேமாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு 10 மார்க்குக்கு 10 ரேங்க்குக்கு யார் இருக்காங்களோ ஸோ அவங்கள தான் வந்து அந்த மாதிரி ட்ரேட் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதிக மார்க், அதாவது ஸ்டேஜ் 1 வந்து எடுக்க பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து உங்களை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் சரி, இந்த ட்ரேட் டெஸ்ட்டுக்கும் சரி கூப்பிட்டு போவாங்க. இந்த ட்ரேட் டெஸ்ட்டு வந்து மார்க் எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு குவாலிஃபை ஆனாலே போதும். அதுலேயே வந்து பர்சன்டேஜ் வந்து அவங்க கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதையும் வந்து நான் ஷோ பண்ணுறேன். செலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டேஜ் 1 வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த கட் ஆஃபில் யார் அதிக மார்க்கோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்குது. அதை வந்து அவங்க கிளியர் கட்டாக சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுமாரி 1:10 ரேஷியோவில் தான் வந்து ட்ரேட் டெஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து கால்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பி கான்ஷியஸாக ஸ்டேஜ் 1 வந்து மார்க் ஹையாக ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்க வெப்சைட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அந்த NITJSR அந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு அஃபிஷியலாக நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஓடிபி உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலே வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சர்டன் கேபிஸ் அதில் வச்சு நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணணும். இதில் இன்கேஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணிச்சிங்கன்னா கரெக்ஷன் விண்டோ வந்து இவங்க ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு டவுட்டு தான். ஏன்னா வந்து பல்கான வேகன்சிஸ் தான் வந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. இந்தமாரி சின்ன சின்ன வேகன்சிலாம் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதிலே வந்து ஃபீஸ் பேமெண்ட்லாம் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அவங்க வந்து நம்ம அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணணும். இதிலே வந்து சைன் ஃபோட்டோஸ்லாம் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும், என்ன சைஸில் இருக்கணும், என்ன பிக்சல் இருக்கணும், அதெல்லாம் வந்து கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. இதில் வந்து இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களோட லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷனை வந்து நீங்கள் வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட்ஸ், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இதில் ஒன்றும் இல்லை, நம்ம டிப்ளமோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிப்ளமோ சிலபஸ் தான் வந்து மோஸ்ட்லி வந்து கேட்பாங்க. அந்த 50 மார்க்ஸுக்கு வந்து டிப்ளமோ சப்ஜெக்டை வந்து ஃபுல்லாக தரவாக படிங்க. நெக்ஸ்ட்டு 50 மார்க்ஸ் வந்து இந்த ஜென்ரல் நாலேஜ், மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் தென் கம்ப்யூட்டர் ஸ்கில், இந்த 5 டாபிக்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்ட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் தான் வந்து இது பண்ணணும். அதில் ட்ரை டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இன் ஸ்டேஜ் 1. நீங்கள் ஸ்டேஜ் 1 அதிக மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் 1 வந்து பார்ட் A பார்ட் B சொல்லியிருக்காங்க. அதில் பார்ட் A வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, பார்ட் B வந்து ஃபார்மசிஸ்ட் எப்படி படிக்க தெரியும். பார்ட் A வந்து நான் வந்து அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு தனி வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்க. இன்கேஸ் உங்களுக்கு பர்சனலாக கைடன்ஸ் வேணாலும் சரி, நம்ம வாட்ஸ்அப் சேனல் குரூப் இருக்குது, அதில் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். நான் அது வந்து என்னால் ட்ரை டு எப்படி ப்ரொவைட் பண்ண முடியுமோ அதை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து டீட்டெயிலாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ்லேருந்து தான் வரும். இது அவுட் ஆஃப் கொஷின்ஸ் எதுவுமே வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எண்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 11 தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. இந்த மாதம் 11ஓட வந்து இதோட அப்ளிகேஷன் எண்ட் ஆகுது. ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண வந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.